ஹலோ மக்களே 218வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் லூஃபி வேற வேஷத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஆனா லூஃபியை விட்டு நொறுக்கி எரிதான். ஒரு பக்கம் ஃபாக்ஸி பைரட் கேப்டன் அடிச்சல்ல பாம் எல்லாம் வச்சு நொறுக்கி எரிதான். பார்த்தா அவன் பேச்சு முச்சே இல்லாம ஆயிட்டான் லூஃபி ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் நாமி உசப்லாம் எல்லாரும் முழிக்கிறாங்க. நம்ம லூஃபிக்கு அப்படி என்னதாண்டா நடந்துச்சு, பாமா வெடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா எக்ஸ்ப்ளோஷன் இவ்வளவு பெருசா இருக்கு, இங்க புகை மூட்டமா தான் இருக்கு, பேட்டில் ஃபீல்ட்ல யாரு அடிபட்டானே தெரியலன்னு சொல்லிட்டுங்க ஒரு பக்கம். டேய் வேணுக்குனே அவன் இடத்துல இந்த பேட்டில் ஃபீல்ட வச்சு ஏமாத்து வேலையெல்லாம் பாத்துட்டானு சொல்லிட்டு நாம எல்லாரும் கத்துறாங்க. லூஃபின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுட்டான் உசப் ஒரு பக்கம். லூஃபின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் மிரண்டுட்டான். எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்சே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கேன்டா, இங்க எவனு இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் கமெண்டிட்டர். ஆனா லூஃபி மேல ஏறி நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் மேட்ச் முடிஞ்சிட்டா, அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். முகிவரா லூஃபின்னு உயிரோட தான்டா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டேய் கேனனையும் பிளாக் பண்ணிருக்கானடா, இவன் ஸ்பீடு என்ன மாதிரிடா இது, 100 மில்லியனுக்கு ஒருத்தான ஆளுதானு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. லூஃபி நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா, நொறுக்கிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூஃபி களத்துல இறங்குறான். ஆனா அந்த ஃபாக்ஸி பைரட் கேப்டன் எங்க இருக்கானே தெரியல ஒரு பக்கம். பாஸோட நெக்ஸ்ட் அட்டாக் வந்து என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி வாரான். பார்த்தா லூஃபிக்கு அவன் எங்க இருக்கானே கண்டவே பிடிக்க முடியல. ஒரு பக்கம் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நீ தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபாக்ஸி பைரட் கேக்குறான். என்னன்னு பார்த்தா அவனே கீழே கடந்து வெடிச்சு செதறி இருக்கான் செஞ்சிருக்கான். பார்த்தா களத்துல நின்று சண்டை போட சொன்னா வாயாலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்லோ பீம் வர போட்டு அடிக்கான். ஆனா லூஃபி சாஞ்சுக்கிட்டு பின்னாடி வந்துட்டு முதுகுல ஒரு குத்துறான். டேய் எங்கடா ஓடுறன்னு சொல்லிட்டு குத்துறான். பார்த்தா வேகமா ஓடுதான். எங்கடா ஓடுற, நீ ஓடலாம் கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா பின்னாடி இருந்து அடி அடிக்கிறான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா போர்டுலாம் வந்து கீழே விழுது. அந்த ஸ்மோக்குள்ள இருந்து ஸ்லோ பீமையா போட்டு விடுதான். ஆனா லூஃபிக்கு அவன் எங்க இருக்கானே தெரியல. இதுல ஏகப்பட்ட போர்டு வேற உருவாக்கி இருக்கான். பார்த்தா எல்லாமே அவன் உருவமாவே தெரியுது. டே ரெண்டு மண்டையா, உன்னோட அறிவை ஏன்டா இப்படி கேவலமா யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு மண்டையான்னு சொன்னோன்னே அப்படி சாய்தான். இங்க தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு குத்துறான். பார்த்தா அவனுக்கு அசிங்கமா பேசாதான் தெரிஞ்சிருமே. அடிச்சு நொறுக்கிட்டான் லூஃபி. என்னை பத்தியோட அசிங்கப்படுத்துற, நீ கொஞ்சம் மேல பாருன்னு சொல்றான். லூஃபி மேல பத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சடனா எதையோ ஒன்று ஓபன் பண்ணி விடுறான். பார்த்தா லூஃபி ட்ராப்ல போய் விழுந்துட்டான். என்னதுடா ட்ராப் டோர்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காம. டேய் என்னோட ட்ராப்ல மாட்டிக்கிட்ட, உன் கதை இங்க வச்சு முடிக்க போறேன்னு சொல்றான். பார்த்தா கீழே வச்சு ஏதோ ரோட் ரோலர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. லூஃபியை பறக்க விடுதான். ஸ்ட்ரெயிட்டா தண்ணிக்குள்ள வந்து விழுதான் லூஃபி. ஆனா நம்மள்ட்ட கம் ஃப்ரூட் இருக்கனால சடனா பாஞ்சு மேல வாரான். என்னடா அந்த இவர லூஃபிக்கு அழிவே இல்லையா, நம்ம பாஸ்ட திரும்பி வாரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாக்குறாங்க. டேய் ஃபாக்ஸி பைரட் எங்கடா இருக்க, ரெண்டு மண்டையா வெளியே வாடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபியை வந்து வெளியே வந்து பார்க்காம அந்த ஷிப்புக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். டே லூஃபி உள்ள பார்த்து போடா, அவன் ட்ராப்பை செட் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. இது தெரிஞ்சால் நம்மளும் உள்ள போறான், அவன் கதையை முடிக்கன்னு சொல்லிட்டு போட்டுக்குள்ள போயிட்டான். டேய் இது ஃபுல்லா சாலிட்டரி பேட்டில்டா, உள்ள என்ன நடக்குனே தெரியல, என்ன நடக்கணும் ஒன்னும் புரியலன்னு சொல்லிக்கிட்டுங்க ஒரு பக்கம். உள்ள போறான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட கேனன் இருக்கு. டேய் என்னடா இவ்வளவு கணம் கேனன் இருக்கு, நம்ம உசபுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. சரி எங்கடா வந்து நிக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு கதவு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க இருந்து இன்னொரு இடத்துல போய் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட இடத்துக்கு நீ வந்துட்டியாடா, நல்லவடா வந்த, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நீ என்ன தேடிங்க வந்து நான் ஃபுல்லா ஸ்பைக்ஸ் தான்டா இருக்கு, உங்கள முள்ளு ஃபுல்லா குத்த ஆரம்பிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். என்னன்னு பார்த்தா லூஃபி அந்த ரூம்ல இருந்து கேனன் போல்றதுக்கு ஒரு போர்டு போடுறான். அடிச்சடியில ஃபாக்ஸி பைரட் கேப்டனே செதறிட்டான். டேய் இந்த ரூம்ல அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி முழிக்கிறான். என்ன முள்ளா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபாக்ஸி பைரட் கேப்டன் வந்து அந்த பால்ல ஏறிட்டு அப்படி ரொட்டேஷன்ல வாரான். லூஃபி மேல சுத்திட்டு விடுதான். ஆனா லூஃபியும் நகண்டு போறான். நான் உனக்கு யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு சடனா ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு ரூமா போய் ஒளிதான் அவன். யார்டா இவன், இவனுக்கு என்னதான்டா வேணும், ஃபாக்ஸி ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு விடுன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி ஃபேஸ் டிரான்ஸ்மிஷனை போட்டு விட்டான். பார்த்தா அவன் ஆளே மாறின மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். யார் நீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஒரு ஆளை தேடி வந்தேன், அவங்க இருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. உட்கார்ந்து இருக்கதே அவன் தான் தெரியாம லூஃபி தெரியாத மாதிரி முட்டாள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஃபேஸ் கட்ட நான் எங்கேயோ பாத்துருக்கேனடா, இந்த பொண்ணு வந்து அவன மாதிரியே இருக்காளான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. டேய் நீ அவன் தானான்னு சொல்லிட்டு கேட்பான்னு பார்த்தா நீ ஃபாக்ஸி பைரட்டோட தங்கச்சி தானு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளால முட்டாளோட முட்டாளா இருக்கான் ஒரு பக்கம். ஆனா அவன் உள்ள பொண்ணு கவுண்டர் ஃபாக்ஸ் ப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். லூஃபி மூஞ்ச வந்து கடிச்சு வச்சுட்டு ஓடிட்டான். என்னடா இவன் இந்த மாதிரி கோலத்தனம் விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான் ஒரு பக்கம். திரும்பி லூஃபி துரத்திக்கிட்டு ஓடுதான். ஒவ்வொரு ரூமா இருக்கு. அடுத்த ரூமுக்கு போறான். பார்த்தா இப்ப கிச்சன் சொல்லிட்டு போட்டிருக்கு. சமையல்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். திரும்பி லூஃபி என்னன்னே தெரியாம அந்த ஃபாக்ஸி பைரட் ரெண்டு மணி என்ன பாத்திருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தலையே தொங்கிருச்சு. அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்றான். அவன் டே அது நீ தானு சொல்லிட்டு கேக்குறான். டேய் டாக்டர் ரூம்ல லேடி மாதிரி இருந்தது நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். டே அதுவும் நீயான்னு சொல்லிட்டு லூஃபி ஷாக் ஆகுறான். ஸ்லோ பீமே லூஃபி மேல தூக்கி போட்டுட்டு நயன் டெயில் பஞ்சுன்னு சொல்லிட்டு திரும்பி அடின்னு அடிக்கான். அடிச்சு நடந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்தா லூஃபி அடிச்சு பறக்க விட்டுட்டு ஏதோ ஒரு டோரை வர திறக்கான். இந்த டோருக்குள்ள வேற லெவலா இருக்குன்னு சொல்றான் அவன். இந்த ஸ்லோ பீம் முடிஞ்சோன்னு இந்த இடத்துல என்னன்னு புரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி அப்படி பொறுமையா பறந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா 30 செகண்ட் முடிஞ்சிட்டுன்னு சொல்றான். லூஃபி முடிஞ்சிட்டு அடியா உழுது. அடி உழுதுன்னு ஸ்ட்ரெயிட்டா உள்ள போய் உழுதான். அங்க ஏதோ எம்டி பிளேஸா இருக்கு.
திரும்பி இந்த கோலப்பைய எங்கடா போனான்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் இந்தாதான் இருக்குன்னு சொல்றான் அவன். பார்த்தாங்க ஒரு கண்ணு படம் மட்டும் தான் தெரியுது. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஒரு மெஷின் மேல நிக்கிறான் அவன். இதான்டா கொரிலா பஞ்சர் 13 சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னோட பஞ்சிங் மிஷின் எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். கொரிலா ஃபேஸ் ஒண்ணுமே இல்லடா, இங்க ஓ மூஞ்சி தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்துறான். ரூமோட எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. வாய முடுறான், நான் யாருன்னு காட்டப்பறம் சொல்லிட்டு இருக்கான். கொரிலா பஞ்சர் 13 சொல்லிட்டு முன்னாடி மூவ் ஆகிக்கிட்டே வரான் ஒரு பக்கம். இது எப்படிடா மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இது ஒரு சீக்கிரட்டா, இது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும்னு சொல்றான். ஆனா பெடலிங் மட்டும் முன்னாடியே வராவன். ஸ்லோ பீம் போட்டு விட்டுதான், பார்த்தா பின்னாடி போட்டு விட்டான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா மிரர்ல போட்டு லூஃபி மேல வருது. ஆனா லூஃபி இருந்தாலும் நகண்டு போறான். ஆனா லூஃபி மேல ஒரு பஞ்சு விழுந்துருச்சு. என்னன்னு பார்த்தா நெருப்பு மேல விழுது லூஃபி மேல. டே இதுல எல்லாத்துலயுமே நெருப்பா தான்டா இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். மிரர் ராக்கெட்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா போடுறான். மிரரை வச்சே லூஃபி லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆள் மேல ரிட்டர்ன்ல வந்துகிட்டே இருக்கு. ஆனா ரிட்டர்ன்ல வர 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 ஒவ்வொரு பீமையா போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா லூஃபியோ பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அடே இந்த மிரரை வச்சுதான் வந்து எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கானா, இப்போ தானே எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு லூஃபிக்கு சடனா ஒரு ஐடியா வருது, எனக்கு இப்போ தானே உனக்கு புரியுது. இந்த பீம் எம்ல படக்கூடாதுன்னா இதை நான் செய்யணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க கண்ணாடியை ஒரு குத்துறான். கண்ணாடியை குத்துறோன்னு இந்த பீம் அப்படியே போயிருச்சு. நம்மளால டென்ஷன் ஆயிட்டான். கம் கம் பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான். ரத்தம் தெரிச்சிருச்சு ஒரு பக்கம் அவனுக்கு. ஆனா டென்ஷன்ல ஸ்லோ பீமை போட்டு விட்டுக்கிட்டே இருக்கான். லூஃபியே குதிச்சு போறான். டே முட்டாள்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். கொரிலா பஞ்சுன்னு சொல்லிட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டான் அவனை. அடிச்ச அடியில லூஃபி நெருப்பா எரிய ஆரம்பிச்சிருச்சு. லூஃபி அப்படி கங்கு போட்டு படுத்துறவே செஞ்சுட்டான் ஒரு பக்கம். ரவுண்ட் 3ல உள்ள என்ன நடக்குனே தெரியலன்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். உங்களால ஏதாச்சும் ஒன்னு கெஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா எதுவுமே கெஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பாஸுக்கு என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாஸுக்காண்டி சீரப் பண்ணுங்கன்னு சொல்றான். லூஃபி எல்லாம் தோக்க மாட்டான்டா, லூஃபி ஒருத்தனே போதும், அவன் பாத்துக்கிடும் சொல்லிட்டு சாஞ்சி. இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய காம்பேக்ட் நம்ம ஆள் கூட நடந்ததே கிடையாது. என்னடாச்சு இந்த ரப்பர் மூன் உண்மையிலே வித்தியாசமான ஆளான்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பெரட்டாளுங்க பாக்குறானுங்க. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, நம்ம லூஃபி ஜெயிப்பான், நம்மள தூக்குவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் தலையில ஆஃப்ரோவை போட்டிருக்கான். அவன் கண்டிப்பா ஜெயிப்பான்னு சொல்றான் ரோபின். ஆஃப்ரோனா என்னடா ஆஃப்ரோங்கிறீங்கன்னு சொல்லியிருக்கான் நாமி ஒரு பக்கம். சடனா வெடிக்கிற சத்தம் கேக்குது. டே யாரு கையில அங்க ஓங்கி இருக்கு, யாரு ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுல 2 மண்டையும் கை மாதிரி தெரியுது. டே நம்ம பாஸ் தாண்டா நிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாக்குறாங்க. பார்த்தா பாஸ் வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்காரு ஒரு பக்கம். முகிவரா லூஃபியோட அடிபட்டு கிடக்குறான்டா. அங்க பாருங்கடா அவன் பேச்சு மூச்சே இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டே நம்ம லூஃபியோட அப்படி அடிபட்டு கிடக்குறான், அப்படி அடிபட்டுற ஆளே இவன் கிடையாதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபின்னு சொல்லிட்டு சோப்பர் எல்லாரும் மிரட்டாங்க. பார்த்தா அவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம லூஃபி எந்திரிச்சு நின்றுகிட்டு இருக்கான். யாருடா அந்த முகிவரா அடிக்கடிக்கு எஞ்சி நிக்கானு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே முகிவரா நீ இவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பரேட் கேப்டன் பாக்குறான். நம்ம பாச பரடா சிரிச்சுக்கிட்டே நிக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதை நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சடனா ஏதோ ஒரு டெக்னிக் போடுறான். லூஃபி கையையும் காலையும் லாக் பண்ணிட்டான். இதான்டா ஸ்லோ பீம் ஸ்வாட், எப்படி இருக்கு உன் கையையும் காலையும் லாக் பண்ணிட்டான்னு சொல்றான் அவன். வேறடா அந்த அடி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு 9 tail ரஷ்ன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குதான். லூஃபி அடி மட்டும் தான் வாங்குதான். ரஷ்ன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குதான். அவன் குரூல இருக்க 6 பேரும் மிரண்டானுங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு 30 செகண்ட் முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. லூஃபி அடிச்சு கீழே விழுதான். என்னடா இவன் அடிக்கடிக்கு எந்திக்கானு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. ஃபாக்ஸி பரேட் டீம் மிரண்டாங்க, என்னடா நடக்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ஒரு பக்கம் விட மாட்டேக்கான். ஸ்லோ பீம்னு சொல்லிட்டு போட்டுட்டு 9 tail ரஷ்ன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். டே இவனடா இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நம்ம லூஃபி ஏன்டா அடி வாங்குறான்னு சொல்லிட்டு மிரண்டு பாக்குறான் உசப்போ. இவன் அடிச்ச அடியில அந்த ரிப்பே வந்து உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. இந்த பஞ்சு அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது, அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனா திரும்பி லூஃபி எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்கான். ஃபாக்ஸி பரேட்டாளுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. லூஃபியை பார்த்து நாமியும் அழுகுத மாதிரி இருக்கா. டே நான் ஒன்ன மாதிரி ஆள்டெல்லாம் தோக்க மாட்டேன்டா, அது மாதிரி என்னோட குருவுல உள்ள ஒருத்தனை கூட கொடுக்க மாட்டேன்டா, அதுக்கு என் உயிரே போனாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு லூஃபி வேற லெவலா நின்னுகிட்டு இருக்கான். லூஃபின்னு சொல்லிட்டு உசப்பா அழுதுகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். லூஃபி வேற லெவலா நிக்கிறான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறக்காம. See you, bye.